ராமாயணம் அப்படிங்கிற அந்த இதிகாசம் தொடங்கியது இல்லாட்டி ராமாயண போர் தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த ராவணன் உண்மையில் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராவணனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பா நம்ம இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதாங்க இந்த குமரி காண்டம் அப்படிங்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குமரி காண்டம் அப்படிங்கிறது இந்த கடல்ல மூழ்கி போயிருச்சு, 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் கொடுக்க முடியல, யாராலையுமே சொல்லி காண்பிக்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு செவிவழி கதை இருக்கு. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் இந்தியாவை சுற்றியுள்ள சில நிலப்பரப்புகளும், அதாவது முங்கின நிலப்பரப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கண்டமாக இருந்துள்ளது. இந்த கண்டத்தை ஆட்சி செய்கிறார் மனு சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன். இந்த மனு சக்கரவர்த்திக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. ஆண் பிள்ளையின் பெயர் சமன் என்பதும் பெண் பிள்ளை பெயர் ஈழம் என்பதும் தான். மனு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறார். அவர் இறந்து போன உடனே இந்த சமனும் ஈழமும் அவங்களுடைய அந்த கண்டத்தை 2ஆக பிரித்து ஒவ்வொரு இடத்துல ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் ஈழ நாடு அப்படிங்கிறது உதயமாகிறது. ஈழம் என்கிற அரசி ஆண்ட நாடு ஈழ நாடு என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கன்னியாகுமரி அப்படிங்கிற பெயர் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகிய குமரி ஈழம் என்பவள் இந்த இடத்தை ஆண்டதால் அது கன்னியாகுமரி என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு தாங்க இருக்குது. 2வது கடல்கோள் அப்படிங்கிற நேரத்துல தான் இந்த கடல் அப்படிங்கிறது கொந்தளிச்சு இந்த மாதிரி நிலப்பரப்புகளை முக்கிவிட்டது. அதனால இந்த இந்தியாவும் ஈழ நாடும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. இப்படி பிறந்ததுதான் ஸ்ரீலங்கா இல்லாட்டி ஈழ நாடு அப்படிங்கிற நாடு. சோ இதை நம்ம சொல்ல போனா நம்மள முட்டாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலை நாட்டு விஞ்ஞானிகள் பலரும் சொல்லிவிட்டார்கள் லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டம் இருந்திருக்கு அப்படின்னு. குறிப்பா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவரு அடிச்சு சொல்றார் லெமூரியா கண்டம் இருந்திருக்கு, நீங்க வேணா இன்னைக்கு இல்ல நாளைக்கு அதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல தான் ஈழ நாடு இந்திய நாடு அப்படிங்கிற 2 நாடாக இது பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரிவதற்கு முன்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இந்த குமரி காண்டத்தை ஆண்டு வருகிறார். இவர் இந்த ஈழம் அப்படிங்கிறவருக்கு வழித்தோன்றல் வந்த ஒரு மன்னர் தான். இந்த பரதன் அப்படிங்கிற மன்னன் இந்த இடத்தை ரொம்ப அழகா ஆட்சி செஞ்சான். அதனால இந்த கண்டத்தை பரத கண்டம் அப்படின்னு அழைத்தார்கள். அதன் பிறகுதான் இது பாரத கண்டமாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பரத மன்னன் ஆண்ட அந்த நேரத்தில் வாழ்ந்த மனிதர்களை பரதர்கள், நாகர்கள், இயக்கர்கள் இப்படி பல்வேறு விதமான பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு பூர்வ குடிகள் யார் அப்படின்னு ஒரு 3 பதிவு பண்ணியிருந்தேன். அந்த பதிவுக்கு சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கையின் பூர்வ குடிகள் இயக்க நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வர்கள் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. சோ இந்த நாகர்கள் தான் இந்த பரத நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் ஈழ நாட்டுக்கும் போயிருக்காங்க. இல்லாட்டி இது 2 ஒரே நாட்டுல இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த ப்ரூஃப் அப்படிங்கிறது ராவணனுக்கு உண்மையிலேயே 10 தலை இருக்கா அப்படிங்கிறது தாங்க. ராவணனுக்கு 10 தலை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ராவணன் 10ற்கும் மேற்பட்ட துறைகளில் தலை சிறந்து இருந்தார். அதுதான் காலப்போக்கில் ராவணன் 10 தலை உடையவன் அப்படிங்கிற பெயருக்கு வர காரணமாக மாறிவிட்டது. இது செவி வழியாக பல நபர்களுக்கு பரப்பப்படுவதனாலும் 300 ராமாயணங்கள் தோன்றியது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதனாலதான் இந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லி சித்திரங்கள்லாம் வரைச்சு இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒவ்வொரு இடத்துல ராவணனை பத்தி மிகப்பெரிய அளவுல அசுரன் அப்படிங்கிற லெவல்ல காணிச்சிட்டாங்க. இந்த அசுரன் அப்படின்னு காண்பிப்பதற்கு முன்பாக ராவணன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நாம சொன்ன ப்ரூஃப் படி பார்க்க போனா ராவணன் அப்படிங்கிற ஒரு இயக்க நாகர் கூட்டத்தை சேர்ந்தவர். இந்த நாகர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியணும், நாகர்கோயில் இருக்கு, நாகாலாந்து இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த நாகர்கள் அப்படிங்கிறவங்க பறந்து விரிந்து இருந்தார்கள் அப்படிங்கிற வேறொரு உண்மையான செய்திகளும் இருக்கு. சோ ராவணன் அப்படிங்கிறவரு கண்டிப்பா இயக்கர் நாகர் இனத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இவர் வருவதற்கு முன்பாக இல்லாட்டி இந்த ராவணன் ஆட்சிக்கு முன்பாக யாரெல்லாம் இந்த இலங்கையை ஆண்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னே வரணும். எத்தனை மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மன்னர்களுக்கு லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது சயம்பன் அப்படிங்கிறவர் ஆண்டு இருக்கார். அதன் பிறகு சயம்பனின் மருமகன் யாழிமுகன் ஆண்டு இருக்கிறார். அதன் பிறகு யாதி என்கிற மன்னன், யாதியின் மகன் வித்துகேசன், வித்துகேசனின் மகன் சுகேசன், சுகேசனின் மகன் மாலியாவன், மாலியாவனின் தம்பி சுமாலி, அடுத்ததாக குபேரன் அப்படிங்கிறவரு. சோ ராவணனின் அந்த வரலாறு அப்படிங்கிறது அந்த சுமாலி அப்படிங்கிற அந்த மன்னனின் இடம் இருந்து தொடங்குகிறது. ராவணனின் தாய் அப்படிங்கிறது இந்த சுமாலி மன்னனின் ஒரு தங்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பெயர் அப்படிங்கிறது கைகேகி. இந்த கைகேகி ஒரு நாகர் குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணப்பட்டுள்ளது. சோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த ராவணன் அப்படிங்கிறவர் கண்டிப்பா தமிழ் இனத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு. வேறொரு ப்ரூஃப் சொல்லணும்னா சமஸ்கிருதத்துல ராவணன் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அழுகுரலை உடையவன், அழுது கொண்டே இருப்பவன் அப்படிங்கிறதும், தமிழ்ல ராவணன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே கிடைக்காத அழகை பெற்றவன், இருண்ட நிறத்தில் இருக்கும் மிகப்பெரிய போராளி இப்படிங்கிற மீனிங்கும் வருது. சோ ஏதாவது ஒரு தந்தை இவன் அழுகுரல் உடையவன் அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பாங்களா? சோ கண்டிப்பா ராவணன் அப்படிங்கிற பெயர் பிராமணர்கள் வைத்தது கிடையாது, தமிழர்கள் வைத்தது என்பதை மீண்டும் இதை வழியாக நாம் உறுதி செய்யலாம். ராவணன் எப்படி பிறந்தான்? இதுதான் அடுத்த கேள்வி.
ராவணனின் தாயார் கைகேயி, அவர் நாகர்குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத பார்த்தோம். இவருடைய தந்தையின் பெயர் அப்படிங்கிறது வஜ்ரவாகு அப்படிங்கிறது தான். இந்த வஜ்ரவாகுக்கும் கைகேயிக்கும் பிறந்த மூத்த மகன் தான் ராவணன் அப்படிங்கிறது. அடுத்ததா கும்பகர்ணன், அடுத்ததா விபீஷணன், அடுத்ததாக ஒரு தங்கை, அதாவது சூர்பனகை அப்படிங்கிறவங்க. உண்மையிலேயே ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன், சூர்பனகை இது எல்லாமே வேற விதமா பெயரா இருக்கு, இல்லாட்டி தமிழ் பெயரா இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா உண்மையிலேயே இது தமிழ் பெயர் கிடையாது. இவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவதாசன், பரமன், பசுபதி, உமையம்மை அப்படிங்கிற பெயர் தான். இந்த உமையம்மை சில நேரங்களில் காமவள்ளி அப்படிங்கிற பெயரிலும் அறியப்படுகிறார்கள். சிவதாசன் தான் ராவணன் என்கிற பெயரில் பிற்காலத்தில் அறியப்படுகிறார் அப்படிங்கிற வேறொரு உண்மையும் இருக்குங்க. இந்த சிவதாசன் ஏன் இந்த பெயர் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு சிவபக்தனாக இருந்தார். சிவபக்தன் அப்படின்னு சொல்லும்போது இவர் இலங்கையை சுத்தி 6 சிவன் கோயிலை கட்டியுள்ளார், இல்லாட்டி கட்டியிருந்த சிவன் கோயிலை இவர் பராமரித்துள்ளார் அப்படிங்கிற வரலாற்று கூற்றுகள் எல்லா இடத்திலுமே எல்லா கல்வெட்டுகளுமாக இருக்கின்றன. சிவனுக்கு பிடிச்ச சாமகீதத்தை அவருடைய நரம்பு வழியாக இவர் வாசித்து காண்பித்தார். அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய சிவபக்தர் அப்படிங்கிற வேறொரு உண்மை நிறைய யூடியூபர்ஸ், நிறைய வெப்சைட் படிச்சா அவங்களுக்கே தெரியும். இதன் பிறகும் நமக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இலங்கைக்கு வரலாற்று ஆய்வுகள் எடுத்து பார்த்தாலே தெரியும். நிறைய இடத்துல சிவாலயங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. புத்த மதம் வருவதற்கு முன்பாகவே, விஜய மன்னன் வருவதற்கு முன்பாகவே. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், இந்த இலங்கையின் வரலாறு அப்படிங்கிறது மகாவம்சம் அப்படிங்கிற புக்ல இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் இந்த சிவாலயங்களின் அந்த ஆயுள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3500 முதல் 5000 வருடங்களுக்கு முன்புள்ளவை என்பது எல்லோராலையும் ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது. சோ வேற ப்ரூஃப் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கறத நான் நம்புறேன். ராவணன் அப்படிங்கிறவர் உண்மையிலேயே இந்த பதவி ஏற்றி விட்டாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. குபேரன் அப்படிங்கிறவர் தான் இலங்கையை ஆண்டு வருகிறார். ராவணன் அப்படிங்கிறவர் இந்த இலங்கையை நான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி குபேரன் சொல்லும்போது தம்பியாகிய ராவணனிடம் நாம ஏன் சண்டை போடணும், கண்டிப்பா நம்ம அவனுக்கு விட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி குபேரன் என்ன செய்யறாருன்னா ராவணனுக்கு இந்த இலங்கையை கொடுத்துட்டு இவர் ஒரு சின்ன இடத்தை மட்டுமே வச்சுட்டு போறாரு. இந்த குபேரன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தனால் தான் அரசனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இல்லாதனாலே மட்டும்தான் இலங்கையை ராவணனுக்கு விட்டு கொடுத்துட்டு குபேரன் செல்கிறார் அப்படிங்கிறது தான் வரலாறு. சோ ராவணன் இந்த இலங்கையை எப்படி ஆட்சி செய்கிறார், இதுதான் நம் முன்னே வர வேண்டிய அடுத்த கேள்வி. ராவணன் அப்படிங்கிறவர் எல்லா துறைகளிலுமே ரொம்ப பெரிய அளவுல விளங்கினார் அப்படின்னு சொல்லலாங்க. மருத்துவமாகட்டும், ஜாதகமாகட்டும், கவிதை எழுதுவதாகட்டும், வீணை மீட்டுவதாகட்டும், எல்லா துறையிலுமே இவர் சிறந்து விளங்கினாலும் நாட்டு மக்களுக்கும் இதே மாதிரி நல்லது செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நல்லவராக தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ராவணன் அப்படிங்கிறவர். இலங்கை ஆண்ட மன்னர்களில் பொற்காலம் நிறைந்த மன்னராட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணனின் ஆட்சி தான் சொல்லுவாங்க எல்லா இலங்கை வாசிகளும். அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சியும் அந்த இடத்துல இருந்த அமைதியும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்துல அயோத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமருடைய செருப்பின் ஆட்சி தான் அங்கே நடைபெறுகிறது. அப்படி இருந்தும் சிலர் சொல்றாங்க ராமன் ஆண்டா அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், ராவணன் ஆண்டா சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த விஷயத்தை தற்கால தமிழக அரசியலை கொஞ்சம் ஈடுபடுத்தி பாருங்க. நிறைய பேருக்கு போட்டோ மட்டுமே வச்சுட்டு நான் இவங்க படிதான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உண்மையிலேயே அந்த நபர் இருந்து செஞ்ச ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதாங்க வித்தியாசம். ஆனா நம்முடைய வரலாறு அப்படிங்கிறது திரிக்கப்பட்டு ராமருடைய ஆட்சி மிகப்பெரிய ஆட்சியாகும், ராவணனுடைய ஆட்சி சிறுமியான ஆட்சி என்றும் பொய்யாக பரப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற உண்மை இதன் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது சீதையை இங்க கொண்டு வந்தார். சீதையை கொண்டு வந்த பிறகு இவர் சீதை மீது கை வைத்தாரா? அதன் பிறகு ராமரின் குணாதிசயங்கள் எப்படி மாறின? சீதை குளிப்பதற்காக பல்வேறு விதமான கிணறுகள் ராவணன் கெட்டியுள்ளானே, அதுக்கு ப்ரூஃப் என்ன? புஷ்பக விமானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ராவணனால் கண்டுபிடிக்கப்பட்டதா? ராவணனின் மனைவி மாயோன் இனத்தை சேர்ந்தவரா அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போறோம். சோ இந்த பதிவு வழியாக உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும். ராவணன் என்பவன் உண்மையிலேயே தமிழ் மன்னனை தவிர வடமொழி நல்லா புரிஞ்சிருக்கும். ராவணன் என்பவன் உண்மையிலேயே தமிழ் மன்னனை தவிர வடமொழியை சேர்ந்தவனோ வடநாட்டுக்காரனோ கிடையாது. அதை பல வகையிலும் இருட்டடிப்பு செய்துவிட்டு தமிழர்களாகிய நாமே தமிழ் மன்னனாகிய ராவணனை வெறுத்து வருகிறோம் அப்படிங்கிற உண்மை மட்டும்தாங்க. சோ அடுத்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே of Lanka. Did you know? On the serene shores of Rameshwaram, where the Bay of Bengal meets the Indian Ocean, stands a small temple that echoes of an ancient history and a royal coronation unlike any other. This is Kodandarama Temple, the very place where Lord Rama, after the great battle of Lanka, crowned Vibhishana, the righteous brother of Ravana, as a king of Lanka. Here the history emerges seamlessly with divinity. The temple stands as a testament to Dharma, and around its sacred location lies the Vibhishana Tirtham, whose waters are believed to cleanse not just the body but the soul itself. And as we explore, we will step into the heart of Ramayana's living legacy, walking the pathways where Rama and his allies once stood, learning of Vibhishana's loyalty and sacrifice, and uncovering the timeless devotion that has kept the legends alive for centuries. And this place is located near Dhanushkodi, and this is where the Vibhishana's Pattabhishekam has happened. Thank you. This is Jabari signing off. Did you know? On this serene
விபீஷணருக்கு இலங்கை அரசராக ராமர் முடிசூட்டிய இடம். ராமேஸ்வரம் in politics against the North. But Tamils don't only live in Tamil Nadu. Just a few kilometres away from there is the island nation known today as Sri Lanka, where Tamils make up 15% of the population. Sri Lanka is home to several ethnic groups. The mostly Buddhist Sinhalese are the majority, and the mostly Hindu Tamils are the second largest group. Both groups have been on the island for over 2,000 years. This island was known as Ceylon when it suffered 3 centuries of colonialism under Portugal, the Netherlands, and then the British Empire took over in 1796. When the British arrived, they were like, how can I make everything worse? Oh, let's introduce inter-ethnic conflict. In the 19th and early 20th centuries, to spur hatred, the British chose Tamils for higher positions than the Sinhalese in the government. Then, in the Sri Lankan highlands, Sinhalese lands were seized by the British and enslaved Tamils from India were settled there as plantation workers. These are Indian Tamils, distinct from the Sri Lankan Tamils who have lived in Sri Lanka for much, much longer. Sri Lankan Tamils live in the north and east, Indian Tamils live in the central highlands, and the Sinhalese live essentially everywhere else. When the British got kicked out of Ceylon, now Sri Lanka, in 1948, the majority Sinhalese took control of the island. Sinhalese nationalism exploded, and soon anti-Tamil massacres swept the island in 1956, 1958 and 1977, which led to the formation of a guerrilla fighting group known as the Liberation Tigers of Tamil Eelam, better known as the Tamil Tigers. On the 31st of May 1981, the Sri Lankan police burned the Jaffna Public Library to the ground, home to 97,000 books and containing irreplaceable artifacts of Tamil history. Seeing the fire, one Tamil refugee said, "It was as if my entire biography, my history and the history of the Tamils had been destroyed, wiped from the face of the earth as if we did not exist." On July 23, 1983, the Tamil Tigers ambushed and killed 15 Sri Lankan soldiers, causing another anti-Tamil massacre to sweep the country in an event known as Black July. The Sri Lankan Civil War had begun. The Tamil Tigers were fighting for an independent Tamil nation in the Tamil parts of the island. As the war dragged on over decades, the Tamils became infamous for inventing the explosive suicide vest and for carrying out a suicide bombing campaign across Sri Lanka.
The Sri Lankan army retaliated with brutal attacks against the Tamil Tigers, which mostly resulted in the deaths and displacement of tens of thousands of innocent Tamil civilians. The Sri Lankan state is still undergoing investigations for committing a genocide against the Tamils. This bloody war dragged on for 26 years, until the 18th of May 2009, when the leader of the Tamil Tigers, V. Pirapakaran, was killed and the Tigers surrendered. The war took the lives of over 100,000 people, with 40,000 Tamil civilians being killed in the final few months of the war. These are rough estimates because a proper investigation hasn't been done. The war caused a mass exodus of Sri Lankan Tamil refugees to India, Australia, Europe and North America. Today, around 8 million Tamils live outside of India and Sri Lanka. From the 19th century onwards, they went as indentured labourers across the British Empire, especially to Malaysia, Singapore, South Africa, Fiji, Mauritius and the Caribbean, where many have kept their Tamil identities. Tamil is actually an official language in Singapore and Malaysia. Well, I think now it's time to take a look at Tamil culture. Religion. Today, about 88% of the Tamil population of Tamil Nadu are Hindus, 6% are Christians, 5.8% are Muslims, and Jains, Buddhists and Sikhs make up the rest. The most important Tamil festival is Thai Pongal, a harvest festival அவர் அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, சொக்கத்தங்கம் சோனியா காந்தின்றார். இப்போ எனக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்துடுச்சு. அப்போ நான் ஜூனியர் உடலில் தொடர்ந்து எழுதின்னு இருக்கேன். நான் உடனே எழுதினேன், சொக்கத்தங்கம் சோனியா காந்தியின் ஆதரவில் தன்னுடைய முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாத மனிதர் நம் கலைஞர்னு எழுதினேன். இனமே அழிகினும் ஈழமே கருகினும் சொக்கத்தங்கம் சோனியா காந்தியின் ஆதரவில் தன் முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாதவர் நம் கலைஞர் எழுதினேன். காலையில் ஜூனியர் உடலில் வந்தது. மாலையிலேயே நான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வாடகை வீட்டில் இருந்தேன். உடனே மூட்டை சாமான வெளியே போக்கன்னு ஆள் வந்துட்டான். வீட்டை காலி பண்ண சொல்லி வீட்டை காலி பண்ண. ஆமாம், 24 மணி நேரம் டைம் கூட கொடுக்கல. அதுக்கு பிறகு நான் சட்ட ரீதியாக தான் 15 வருஷமாக போராட்டம் நடத்தின்னு இருந்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் அந்த வீட்டையும் காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துக்கிறேன். நான் வந்திருக்கிறது 15வது வீடு. புரியுதுங்களா? அதனால் இது எப்படி இவங்க ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் துணை ஆய்ந்தோன்னு சொல்ல முடியும்? மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு.